குறிப்பா மோடி அவர்கள் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சப்மிசிவ் மோட்ல இருக்காங்க. அதாவது வந்து அடங்கி போற மாதிரி ஆயிடுச்சு திமுக. எதை சொல்லி களமாடுவாங்க அப்படிங்கிற ஒரு நேரத்துல காப்பாத்துது. அதை பாருங்க, தமிழ் எல்லாரையும் காப்பாத்துது. அவங்களுக்கு இப்ப காப்பாத்துறதுக்கு ஒரே விஷயமும் வந்து தமிழ் தான். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் நார்த் வெர்சஸ் சவுத்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அவங்க சைடு கொஞ்சம் மைலேஜ் ஏத்திக்கிறதுக்காக இப்படி பேசுறாங்க. இன்னும் வந்து தமிழ் தான் மூத்த மொழி, நம்ம நாகரிகம் வந்து தொன்மையானது அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுட்டா இந்தியா அப்படிங்கறதோட அந்த பார்வையே வந்து மாறிடும் அப்படிங்கிற பயம் தான் இதுல வந்து தெரியுது. உண்மை. ஆனா நீங்க என்னதான் மறைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது வேலைக்கு ஆகாது. அந்த நடுகள் இருக்கிற பகுதி முழுக்க கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், இரும்பு உற்பத்தி செஞ்சதுக்கான இரும்பு கசடுகள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல தொல்லியல் ஆய்வு நடத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 786 நாளா காத்திருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பரந்தூர் மாதிரி இதுவும். ஆனா அந்த இடத்துல தொல்லியல் ஆய்வு நடத்தவே இல்லை. அதுக்கு பதிலா அங்க ஒரு துணை மின் நிலையத்தை கொண்டு வந்து அந்த தொல்லியல் களத்தை பாழ்படுத்துறதுக்கான வேலையை இதே தமிழ்நாடு அரசு தானே செய்யுது. ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைக்கிற இடத்துல எப்படி வந்து ஒரு மின் நிலையம் செய்யறாங்களே. அது மட்டும் இல்லாம நிறைய பேர்கிட்ட பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் ஃபைண்ட் பண்ணி இங்க வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணா நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும்னு இந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து ஏற்கனவே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதா. ஆனா அங்க முற்றிலுமா எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்காம அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிற கரெக்ட் உண்மைதான். பல ஊர்கள்ல போய் ஓலைச்சுவடிகளை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனா அதையெல்லாம் பதிப்பிக்கிறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அந்த அக்வயர் பண்ணதே அதை அழிக்கிறதுக்கு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு புரியுதா? புரியுது. ஏன்னா மைசூர்ல கூட முக்கியமான நிறைய ஆர்டிஃபேக்ட் வந்து ஒரு ஆள் எடுத்துட்டு போயிட்டு அழிச்சிட்டாரு இல்லையா? முக்கியமான ஒரு ஆதாரம் இருந்துச்சு. அந்த மாதிரி நீ உங்ககிட்ட வச்சிருந்தா தானே ஆதாரமா இருக்கணும். நான் எடுத்துட்டு போயிட்டு ஓலைச்சுவடி அப்படிங்கறது சரியா பதப்படுத்தணும், பாதுகாக்கணும். அதற்கான ஒரு காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேல அது வந்து அழிஞ்சு போயிடும் சரியா பாதுகாக்கலன்னா. எடுத்துட்டு போறதே இது மாதிரி அழியறதுக்கு. ஏன்னா இந்த ஓலைச்சுவடியை வித்து இருக்கலாம் வெளிநாடுகளுக்கு. ஆமா, மியூசியம்ல வச்சுட்டு திருப்பி அது வாங்கிருக்கலாம் ஃபியூச்சர்ல. வித்து இருக்கலாம். இது மாதிரி நிறைய மருத்துவ ஓலைச்சுவடிகளை வெளிநாடுகளுக்கு வித்துருக்குறாங்க. அப்படி ஒரு கை மாறுதலா கூட இந்த ராஜராஜனை பற்றிய ஓலைச்சுவடி வந்து வெளிநாடுகளுக்கு போயிருக்கலாம். இல்ல இந்த பேரரசனை பற்றிய வரலாறு தெரியவே கூடாது அப்படிங்கிறதுக்காக மொத்தமாவும் அழிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப சமீபத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, கீழடி ஆய்வறிக்கையை ஒன்றிய பாஜக அரசு அங்கீகரிக்கல, கூடுதலா ஆதாரம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வறிக்கையை திருப்பி அனுப்பிட்டாங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணன் கிட்ட இன்னும் கொஞ்சம் ஆதாரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்ப இதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்திருக்கு. திமுக தரப்புல இருந்து நிறைய பேர் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்யறாங்க. இன்னைக்கு கூட முதலமைச்சர் தன்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ முதல்வர் வந்து கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறத நான் வரவேற்கிறேன். ஏன்னா தமிழக முதல்வராக தான் இருக்காரு. அடுத்த 10 மாசத்துக்கும் அவர் தான் முதல்வர். நம்ம ஓட்டு போட்டோமோ இல்லையோ தமிழருக்காக அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிசயமாக மட்டும் இல்லாம ஒரு சந்தோஷமாகவும் நான் வந்து சொல்றேன். ஆனா இந்த நேரத்தில் திமுக இதை வந்து ஏன் கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கறத நான் சொல்லணுன்றது அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் அதுக்கு ஒரு நல்ல மைலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுனால தமிழ்நாட்டுக்காக பாரு எந்த அளவுக்கு பேசுறாரு. இந்த அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஃபேஸ்ல இருக்கிறாங்க. குறிப்பா மோடி அவர்கள் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சப்மிசிவ் மோட்ல இருக்காங்க. அதாவது வந்து அடங்கி போற மாதிரி ஆயிடுச்சு திமுக. எதை சொல்லி களமாடுவாங்க அப்படிங்கிற ஒரு நேரத்துல காப்பாத்துது. அதை பாருங்க, தமிழ் எல்லாரையும் காப்பாத்துது. அவங்களுக்கு இப்ப காப்பாத்துறதுக்கு ஒரே விஷயமும் வந்து தமிழ் தான். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் நார்த் வெர்சஸ் சவுத்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அவங்க சைடு கொஞ்சம் மைலேஜ் ஏத்திக்கிறதுக்காக இப்படி பேசுறாங்க. ஒருவேளை நான் இதை இப்படி புரிஞ்சுக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தமிழ் வெர்சஸ் கன்னடா இஷ்யூ ஓடிச்சு. அதுல கூட வந்து எதுவுமே வாய திறக்கல. அதை ஈடுகட்டுறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறாங்களோ. அதாவது திமுகவோட ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கவங்க மட்டும் இல்லைங்க, கீழ்மட்ட தலைவர்களும் வாய திறக்கல. யாருமே திறக்கல சொல்லி வச்ச மாதிரி. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து அப்ப அந்த நேரத்தில் தீ இருந்தாங்க. அதனால போய் உட்கார்ந்துட்டு இருந்த மாதிரி ஒரு டைம் அது. இன்னொரு விஷயம் நீங்க சொன்னது ரொம்ப எவ்வளவு சீரியஸான விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப திமுக வந்து ஆதரிச்சிருக்கு, பேசியிருக்கு. அதெல்லாம் தாண்டி வந்து இன்னும் வந்து தமிழ் தான் மூத்த மொழி, நம்ம நாகரிகம் வந்து தொன்மையானது அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுட்டா இந்தியா அப்படிங்கறதோட அந்த பார்வையே வந்து மாறிடும் அப்படிங்கிற பயம் தான் இதுல வந்து தெரியுது. உண்மை. ஆனா நீங்க என்னதான் மறைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா வந்து தமிழுக்காக வந்து உண்மையா போராடுறவங்க இல்ல தமிழுக்காக போராடுற மாதிரி நடிக்கிறவங்க எல்லாருமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா அதோட உண்மைத்தன்மை தான். இல்லைன்னா யாருமே அதுக்காக வந்து பேச போறது இல்லை. அந்த வகையில நீங்க எவ்வளவுதான் அதை மூடி மறைச்சா அது வெளியே தான் வந்துட்டு இருக்க போகுது அப்படின்னு தோணுது. ஆனா எவ்வளவுதான் திமுக வந்து இந்த தொல்லியல் சார்ந்த விஷயங்கள்ல தமிழுக்கு ஆதரவாகவும் தமிழ் வரலாற்றுக்கு ஆதரவாகவும் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவங்களும் கூட கடந்த காலத்துல நிறைய துரோகங்களை செஞ்சிருக்கிறாங்கல்ல, அதையும் நம்ம சேர்த்து தானே. எந்த துரோகம்னு சொல்லுங்க, ஒண்ணு ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். இப்ப பலாயிரக்கணக்கான படியெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள்
பல ஆண்டுகளாக மைசூர்ல இருந்துச்சு. அதையெல்லாம் மீட்டு கொண்டு வந்து இங்க வச்சுட்டாங்க. ஆனா அதை படிச்சு ஆராய்ஞ்சு பதிப்பிக்கிறதுக்கான நடவடிக்கையை இப்போ வரைக்கும் திமுக எடுக்கவே இல்லையே. இது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம கோயம்புத்தூருக்கு பக்கத்துல திருப்பூர்ல குமரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுகள் இருக்கு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நடுகள் அது. அந்த நடுகள் இருக்கிற பகுதி முழுக்க கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், இரும்பு உற்பத்தி செஞ்சதுக்கான இரும்பு கசடுகள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல தொல்லியல் ஆய்வு நடத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 786 நாளா காத்திருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பரந்தூர் மாதிரி இதுவும். ஆனா அந்த இடத்துல தொல்லியல் ஆய்வு நடத்தவே இல்லை. அதுக்கு பதிலா அங்க ஒரு துணை மின் நிலையத்தை கொண்டு வந்து அந்த தொல்லியல் களத்தை பாழ்படுத்துறதுக்கான வேலையை இதே தமிழ்நாடு அரசு தானே பழமையான ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைக்கிற இடத்துல எப்படி வந்து ஒரு மின் நிலையம் செய்யறாங்களே. அந்த மக்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்துறாங்கல்ல, அந்த இடத்துல இந்த பானை ஓடுகள், இரும்பு கசடுகள், இதை எல்லாத்தையும் அவங்க காட்சி பொருளா வச்சிருக்காங்க. இது எல்லாமே நாங்க இங்க இருந்து தான் எடுத்தோம். ஆமா, வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த இடத்துல தொல்லியல் ஆய்வு நடத்துங்க. இப்ப நம்ம இரும்பு நாகரிகத்துல தொன்மையானவங்க அப்படிங்கிறது இன்றைக்கு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. இந்த இரும்பு எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா கொங்கு மண்டலத்துல இருந்துதான், குறிப்பா சேலத்துல இருக்கிற இடத்துல இருந்துதான். ஆங்கிலத்துல அந்த ஓர்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஓர். இப்ப அந்த கொங்கு மண்டலத்துல ஒரு பகுதியில தான் இந்த மாதிரியான இரும்பு உற்பத்திக்கான கசடுகள் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிற போது இன்னும் கூட அதற்கான சான்று கிடைச்ச மாதிரி தானே ஆதாரங்கள். ஆனா அந்த இடத்துல நடத்தாம அந்த இடத்த பாழ்படுத்துற மாதிரியான விஷயங்களை செய்யறாங்களே. இப்ப இவங்க பெரும்பான்மையான வாக்காளர்கள் வந்து தமிழர்கள் தான். இப்ப மாற்று மொழி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுலங்கிறது தெரியும். அதுக்கு உண்டான அரசியல் அவங்க வந்து எவ்வளவு நாளமா செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கூல் டவுன் பண்றது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் பண்றது தான் திமுகவுடைய அரசியல் நம்மளுக்கு புரியுது. இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டு அரசியலுக்காகவாது இதை பண்ணலாமே. ஏன் நீங்க வந்து மாற்று மொழி பேசுறவங்க வந்து இதை பத்தின ஆய்வுகள்லாம் நம்ம நடத்தினா தமிழ் தான் தொன்மையான மொழிங்கிற நிறுவனத்துக்கு நம்ம முயற்சி செஞ்சா அவங்க எல்லாம் கோச்சுப்பாங்களோ? அந்த ஓட் பேங்க் நம்ம கிட்ட இருந்து போயின்னு ஏன் நீங்க பயப்படுறீங்க? கால்குலேட்டிவா கணக்கின்படி பார்த்தா நீங்க வந்து ஒரு நல்ல அரசியல் கட்சியா, தமிழுக்காக நீங்க தொண்டாற்றும் அரசியல் கட்சியா நீங்க நடிக்கிறதுனா கூட பெரும்பான்மையா வாக்காளர்கள் இருக்க தமிழ் மக்களுக்கு தான் நீங்க இதை வந்து செஞ்சுதானே ஆகணும். ஏன் இதை செய்யாம இருக்காங்கன்ற எனக்கு புரியவே மாட்டேங்குது. அட்லீஸ்ட் இதை செய்யறதுக்கான ஒரு எலெக்ஷன் வந்து அப்படிங்கறதுனால ஒரு முன்னெடுப்பையாவது எடுக்கலாம். நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும் அந்த மாதிரி ஒரு குமரிக்கல்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் வந்து இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் போய் நிறைய படிச்சு பாக்குறேன். ஆனா எப்படிங்க ஒரு மின் நிலையம் கொண்டு வர அளவுக்கு போகுது அப்படின்னா வந்து பாருங்க, அந்த மக்களும் வந்து மெயின் ரோட்ல தான் இவ்வளவு நாட்களாக காத்திருப்பு போராட்டம் நடத்துறாங்க. ஒருத்தர் கூட வந்து கண்டுக்கவே இல்லை. ஒரு அரசு அதிகாரிகள் கூட அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இப்படிதான் இருக்கு. இப்படிதான் இவங்க வரலாற்றை பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னமோ அதிசயமா வந்து கீழடி ஆய்வறிக்கைக்காக ரொம்ப சண்டையெல்லாம் போடுற மாதிரி காட்டிக்கிறாங்க. சரி, ஓகே, நாம எவ்வளவு நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா 5500 ஆண்டு பழமை. அதாவது யாரெல்லாம் வச்சு பேசணுமோ அவங்கெல்லாம் வச்சு பேச வைக்கிறாங்க. ஆமா, நம்ம ராஜீவ் காந்தி கூட போராட்டம் அறிவிச்சிருக்கிறாரு. மாணவர் அணி சார்பா. பயங்கரமான ஆளாச்சு. மாணவர் அணி செயலாளர் இல்ல, அதனால இப்ப போராட்டம் அறிவிச்சிருக்கிறாரு. கீழடி தான் எல்லாருக்குமே தெரியுமே. திருப்பூர் பக்கம் திருப்பி விட வேண்டியதுதானே. இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு வந்து ஓட் வேல்யூ இல்லையே. ஓகே, இப்போதைக்கு அது ஒரு கீழடிங்கிறது பிராண்ட் வேல்யூ மாதிரி எல்லாருக்கும் தெரியும். அதனால அதுக்காக போராட வராங்க. ஓகே, இன்னொரு கேட்கணும்னு நினைச்சேன். மக்கள்லாம் அது போராடுறதுக்கான முக்கியமான விஷயம் நம்மளோட மொழி தொன்மை வாய்ந்தது அப்படிங்கிற மட்டும் இல்லாம கீழடி மாதிரி அவங்க ஊருக்கும் வந்து ஒரு இருக்கலாம், அதுவா கூட இருக்கலாம். ஆனா அந்த இடமும் அந்த நடுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது ரொம்ப உயரமான நடுகள் மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே இன்னும் ஏன் ஆசியாவிலேயே அதுதான் அவ்வளவு உயரமான நடுகளும் கூட. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தொல்லியல் தளம் இருக்கு, அதை ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது பண்ணிட்டு போங்க. அந்த ஊருக்கு ரெகக்னேஷன் கிடைச்சாதான் என்ன, உள்ள இருந்தா வரும், இல்லனா எப்படி வரும்? இயல்பான உணர்வு இருந்தா தானா வரும். ஓட்டுக்காக நடிச்சா அதெல்லாம் வராது. அதான் கீழடின்ற ஒரு பிராண்டுக்காக நம்ம போராடுவோமே தவிர்த்து ஆமா எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குதோ அவங்க கரெக்ட். அது மட்டும் இல்லாம நிறைய பேர்கிட்ட பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் ஃபைண்ட் பண்ணி இங்க வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணா நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும்னு இந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து ஏற்கனவே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதாகும். ஆனா அங்க முற்றிலுமா எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்காம அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிற கரெக்ட். உண்மைதான். இன்னொரு விஷயம், இந்த தொல்லியல் துறையில தமிழ் சார்ந்து ஆய்வு செய்யறவங்கள பல பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழர்களா இல்லாம மாட்டு மொழி பேசுறவங்களா இருக்க திட்டமிட்டு அவங்கள வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கிற வேலையும் நடக்குது. இப்ப நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரி சில முக்கியமான துறைகள் வந்து இது வரைக்கும் கண்டுகொள்ளப்படவே இல்லை. அதுலயும் குறிப்பா இந்த ஓலைச்சுவடி பதிப்புத்துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல ஊர்களில் போய் ஓலைச்சுவடிகளை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனா அதையெல்லாம் பதிப்பிக்கிறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அந்த அக்வயர் பண்ணதே அதை அழிக்கிறதுக்கு தான் எனக்கு தோணுது.
உங்களுக்கு புரியுதா? புரியுது. ஏன்னா மைசூர்ல கூட முக்கியமான நிறைய ஆர்டிஃபேக்டை வந்து ஒரு ஆள் எடுத்துட்டு போயிட்டு அழிச்சிட்டாரு இல்லையா? முக்கியமான ஒரு ஆதாரம் இருந்துச்சு. அந்த மாதிரி நீ உங்ககிட்ட வச்சிருந்தா தானே ஆதாரமா இருக்கணும். நான் எடுத்துட்டு போயிட்டு ஓலைச்சுவடி அப்படிங்கறது சரியா பதப்படுத்தணும், பாதுகாக்கணும். அதற்கான ஒரு காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேல அது வந்து அழிஞ்சு போயிடும் சரியா பாதுகாக்கலன்னா. எடுத்துட்டு போறதே இது மாதிரி அழியறதுக்கு. ஏன்னா நீங்க ஈஸியா சொல்லிடலாம்ல, கண்டிப்பா கடிச்சிருச்சு, மறைஞ்சு போச்சு, கரையா வந்து சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல எது தேவையோ அதை மட்டும் நாளைக்கு வெளியில விட்டு. ஆனா நீங்க சொல்றதும் உண்மைதான் ப்ரோ. இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ராஜராஜ சோழனை பற்றி ஒரு ஓலைச்சுவடி வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது. இந்த 2010 தஞ்சை பெரிய கோவிலுக்கு 1000வது ஆண்டு குடமுழுக்கு நடந்துச்சு இல்ல? அப்போ வந்து இந்த ஓலைச்சுவடி இருக்கிறத தெரிஞ்சு இந்த குடமுழுக்கு நடக்கிற நேரத்துல அந்த ஓலைச்சுவடியும் நாம சிறப்பா மக்கள் மத்தியில கொண்டு வரலாம் அப்படின்னு ஏற்பாடு. அதனுடைய உரிமையாளர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. அவர் வந்து தர மறுத்துட்டாரு. அவர் ஊருக்கு போன நேரமா பார்த்து அவருடைய வீட்டை உடைச்சு அந்த ஓலைச்சுவடியை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமா, செய்தித்தாள்ல வந்திருக்கு, எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கு. கொண்டு போனவங்க அதை எங்க வச்சாங்கன்றது தெரியல. இது தொடர்பா நிறைய வாட்டி அரசுக்கு ஆர்டிஐ போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு பார்த்தாச்சு. இப்ப வரைக்கும் அந்த ஓலைச்சுவடி எங்க போச்சுன்னே தெரியல. அதை வாங்கித்தாங்கன்னு கேட்டது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், வாங்கி கொடுக்க ஏற்பாடு செஞ்சது தேனி மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கலெக்டர். இவங்க கிட்டயும் இல்ல, பல்கலைக்கழகத்துக்கிட்டையும் இல்ல. கொண்டு போனவங்கிட்ட கேட்டா நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான், அவங்ககிட்ட போய் கேட்டா நான் இவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான். கடைசியில அந்த ஓலைச்சுவடி இல்லாமலே போயிருச்சு. அது ஒரு எதிரி இருந்தால் பரவாயில்லைங்க. நம்ம பக்கத்து மாநிலமாகவே இருந்துட்டு இந்த மொழியில இருந்தா கிளைத்தது, இந்த மொழியில இருந்தா பிறந்தது தங்களோட மொழி அப்படிங்கிறதே ஏற்றுக்காம ஒரு அருவருப்பாக நினைக்கிற ஒரு எதிரியும், சான்ஸ்கிரிட் தான் சமஸ்கிருதம் தான் முதல் மொழின்னு சொல்லிட்டு இருக்க இன்னொரு எதிரியும் இருக்காங்க. ஸோ யாருக்காவது வந்து தமிழின் பெருமையை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு வந்து அவங்களுக்கு அதில் வந்து விருப்பம் இல்லைனா கூட வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அதனால இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அழிக்கிறதுக்காக தான் அதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு என்னன்னா இன்னொரு கொடுமையான செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஓலைச்சுவடியை வித்து இருக்கலாம் வெளிநாடுகளுக்கு, திருப்பி அது வாங்கிருக்கலாம் ஃபியூச்சர்ல, வித்து இருக்கலாம். இது மாதிரி நிறைய மருத்துவ ஓலைச்சுவடிகளை வெளிநாடுகளுக்கு வித்து இருக்கிறாங்க. அப்படி ஒரு கை மாறுதலா கூட இந்த ராஜராஜனை பற்றிய ஓலைச்சுவடி வந்து வெளிநாடுகளுக்கு போயிருக்கலாம். இல்ல இந்த பேரரசனை பற்றிய வரலாறு தெரியவே கூடாது அப்படிங்கிறதுக்காக மொத்தமாகவும் அழிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எது எப்படியோ அந்த கொண்டு போகப்பட்ட அந்த ஓலைச்சுவடி இன்னைக்கு மொத்தமா இல்லாமலே போயிருச்சு. அந்த ஓலைச்சுவடி இருந்ததுக்கான போட்டோகிராஃப் இருக்கு, 2 ஓலைச்சுவடி இவ்வளவு பெருசு. இப்போ அந்த ஓலைச்சுவடி எங்க போச்சுன்னே தெரியல, காணோம். இதுதான் வந்து இவங்க வரலாற்றை பாதுகாத்து வைத்திருக்கின்ற லட்சணம். சரி, இந்த கொடுமையை விடுவோம், நம்ம இளைய காமராஜருக்கு வருவோம். இளைய காமராஜரா? விஜய் அவரே அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நீங்க சொல்றீங்க? அதுதான், இருங்க வரேன். என்ன அது அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில பரீட்சையில வந்து நல்ல மார்க் வாங்கினதுக்காக வருஷம் பண்ணுவார்ல. 2026 தேர்தலை பத்தியும் பேசாதீங்க, என்ன இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2வது மேடையில சில குழந்தைகள் ஏறி வேல்முருகனுக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, என்ன நினைக்கிறீங்க? இல்லை, வேல்முருகன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிகேங்கிற பேர் தாவாக்கான்ற போயிருச்சுங்கிற வைத்தறிச்சல் இருக்கதான் செய்யும். அன்னைக்குல இருந்தே கத்திக்கிட்டு இருக்காரு. நேற்று வரைக்கும் நான் கூகுளில் தேடணும்னு வச்சுக்கோங்க, மகிழன்னா நீங்க தான் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து மகிழன்னு பேரை மாத்திட்டு ஒரு 10 பேருக்கு பப்ளிசிட்டி கொடுத்து அல்காரத்தை மாத்தி மகிழன் போட்டா நான் வந்தா உங்களுக்கு மேல ஒரு கோவம், அந்த ஒரு கடுப்பு வைத்தறிச்சல் வந்து வேல்முருகனுக்கு புரியுது எனக்கு. எப்படி வந்து புலியை தன்னோட கொடியில வந்து புதுசா புகுத்தினாரோ. ஆமா, நீங்க ஒரு விஷயம் பண்ணும்போது அது வேற யாரும் உங்களுக்கு வடகரி மாதிரி இருக்காது. நீங்க ஒரு விஷயம் பண்ணும்போது வேற யாராவது உங்களுக்கு பண்ணதான் வந்து செய்வாங்க இல்லையா? நீங்க யாரையும் பார்த்து காப்பி அடிச்சா உங்களை பார்த்து வந்து யாரோ காப்பி அடிக்க தான் செய்வாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க பேர் ஐடென்டிட்டியை தேடிட்டு போயிட்டாரு, அந்த வைத்தறிச்சல் இருக்கு, புரியுது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் போயிட்டு வந்து அந்த போட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத விஜய் மேல விமர்சனம் வைக்கலாம். அப்ப நீங்க கூட நிறைய விமர்சனம், பட் தரம் தாழ்ந்து வந்து வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேல்முருகன் அப்படி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எப்படி அப்படி பேசுறாருன்னு புரியல. நீங்களே என்னோட போன இன்டர்வியூல கேட்டீங்க, அதாவது கிருஷ்ணசாமி என்னங்க தக் லைஃப்னு பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அரசியல்வாதிகளுக்கு என்னன்னா, தங்களுக்கு ஒரு மீடியா இல்லை பண்றதுக்கு அரசியல் இல்லை அப்படின்னா தங்களோட இருப்பை காட்டிக்கிறதுக்காக வந்து ஏதாவது ஒன்று பேசணும் அப்படிங்கிற முனைப்புல என்ன பண்றாங்க, தங்களோட ஐடென்டிட்டியை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது பேசிடுறாங்க. அதுல அவர் நிறைய விஷயம் கரெக்டா பேசிட்டே வர்றாரு, டக்குன்னு தரம் தாழ்ந்து இந்த மாதிரி விமர்சனம் திட்டமிட்டு பேசியிருப்பாரோ?
இன்னைக்கு அப்படி பேசினாதானங்க ஒரு 2 நாள் அது நியூஸ்ல வரும். இன்னைக்கு வரைக்கும் வேல்முருகனை பத்தி நம்ம ஏன் பேசுறோம் சொல்லுங்க? ஆனா போக்சோ சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு. இது அவருக்கு அசிங்கம் தானே? அசிங்கம் மட்டும் ஆபத்து, அசிங்கம் ரெண்டுமே. ஆபத்து கூட விடுங்க, ஏதாவது கேஸ் சமாளிச்சிடலாம். இது வந்து அசிங்கம் தான். இந்த மாதிரி பேசிட்டாரு. பத்தாத்துக்கு இன்னைக்கு சின்ன பசங்க ஏறி அவ்வளோ தெளிவா சொல்லிருச்சு, நாங்க வந்து அண்ணன் அப்படிங்கிற முறையில தான் செய்யறோம். ஒரு சின்ன பசங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னா வந்து அது இன்னும் உங்களுக்கு அசிங்கமா இருக்கும். ஆமா, உங்களுக்கு டால்முருகன் ஒரு பேர் வச்சா கூட சரிப்பா, நம்மளுக்காக வந்து டால் பூத்தை உடச்சு கேட்டாருன்னு சொல்லிட்டு அது ஒரு பெருமையான பேர் தான். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து போக்சோ வழக்கு உங்க மேல பாயிற அளவுக்கு நீங்க பேசியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க விஜய் எதிர்க்கிற விமர்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரம் தாழ்ந்து ஒரு லெவலுக்கு பிலோ த பெல்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போயிட்டாரோ அப்படின்னு தான் வந்து தோணுது. இன்னைக்கு வந்து விஜயை பத்தி இனிமேல் நீங்க என்ன பேசினாலும் விஜயோட தொண்டர்கள் அவங்க ஏற்கனவே ஃபேன்ஸ் ஆக இருக்காங்க, உங்களை தேடி பிடிச்சி அடிக்கிறாங்க. வேல்முருகனோட போஸ்ட்லாம் எனக்கு வந்து வந்துச்சு, இதெல்லாம் வராது நம்மளுக்கு, எப்படி நம்மளுக்கு வருது ரீசர்ஃபேஸ் ஆகி அப்படின்னு பார்த்தா எனக்கு கீழே வந்து ஃபுல்லா கமெண்ட்ஸ்ல கழிவு இருக்காங்க. உங்களுக்கு அணில்களை பத்தி உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா விஜய் நல்லவர் ஆனா அப்படின்னு ஆரம்பிச்சாலே நம்மள வந்து கடிப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா வந்து அவர் முதல்வர் ஆக போறோம்னு இவங்க வந்து நம்புறாங்க. கண்டிப்பா கண்மூடித்தனமா நம்புறாங்க. அரசியல் அந்த அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து நீங்க ஒரு இழுக்கு ஏற்படுத்துற மாதிரி ஒரு த்ரெட் கொடுத்தா எப்படி சும்மா விடுவாங்க? அதனால வேல்முருகன் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஏதோ ஒரு பப்ளிசிட்டி அவருக்கும் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதா வந்து அவரும் பாப்பா அப்படிதான் அதை பாப்பாரு. அப்படிங்களா இதுக்கு முன்னாடி வந்து இந்த கலாச்சார சீர்கேடு அப்படின்னு எல்லாம் வந்து பாமக ரொம்ப தீவிரமா பேசுவாங்க, பாஜக பேசுவாங்க. இப்ப அண்ணன் வேல்முருகன் இதை கையில எடுத்திருக்கிறாரு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், தொடர்ந்து இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து விஜய் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னா கூட நீங்க உங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டு அட்லீஸ்ட் நீங்க ஜெயிச்ச உங்களோட தொகுதியில வந்து எந்தெந்த குழந்தைலாம் எல்லாம் படிச்சு மார்க் வைக்கோ நீங்க அந்த மாதிரி கூப்பிட்டு வந்து ஒரு பிரைஸ் கொடுங்க. கொடுத்துட்டு நடிகர்கள் பின்னாடி போகாதீங்க. அரசியலுக்காக ரொம்ப நாளாக வந்து உங்களுக்காக பாடுபட்டுக்கணும், சமூகத்துக்காக பாடுபடுற நிறைய பேர்லாம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வயது வரும்போது வாக்கு செலுத்துற அந்த நேரம் வரும்போது சரியான ஒரு வாக்கு செலுத்துன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து வயிற்றுச்சல்ல இந்த மாதிரி பேசுறப்போ தரம் தாழ்வு சொல்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற கெட்ட பேர் இன்னும் அதிகம் தான் வருது. யா இப்போ வேல்முருகனை விட்டுருவோம், விஜய அந்த நிகழ்ச்சியில பார்த்தேன், ரொம்ப நொந்து போயிருக்கிறாரு, சோர்வா இருக்கிறாரு. எனக்கு தான் அப்படி தோணுதா இல்ல கெட்டப்பா இல்ல என்னன்னு தெரியல. ஒண்ணு அவர் வந்து எப்பவுமே பச்சையா தெரியுது டை அடிச்சுட்டு அது ஒண்ணு, அது உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசமா தெரிஞ்சுக்கலாம் சைக்காலஜிக்கலா. ஆனா அதையும் தாண்டி ஒருத்தரோட பார்வை பார்த்தப்பவே தெரியும், முகம் வந்து ரொம்ப வாட்டமா இருக்கு. ஆமா, அவரோட கேம் வந்து சரியா, ஆமா, அவர் நினைச்ச மாதிரி இந்த பொலிட்டிக்கல்ல கேம் வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகல போல. வந்தோடனே அதாவது சாமி கும்பிட்டுட்டு மரத்தை வந்து 3 வாட்டி சுத்திட்டு வயிற்ற தொட்டு பார்ப்பாங்களாம் பிரெக்னெண்டா இருக்குமா இல்லையா. அந்த மாதிரி வந்து நீங்க வந்தோடனே வந்து சிஎம் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ஸ். இல்ல நிறைய பேர் எதிர்பார்த்தாரு கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு, அதுவும் நடக்கல. நிறைய பேர் கூப்பிட்டாங்க, ஆமா, அங்கேயும் சரியான கம்யூனிகேஷன் போல இல்ல. இவரு சில இடத்த எதிர்பார்த்தாரு, அங்கேயும் வந்து இடம் ஃபில் ஆயிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படியே இருக்கலாமா இல்ல மறுபடியும் சினிமாவுக்கு போயிடலாமா யோசிக்கிறாரு. இருப்பாருன்னு பார்த்தா இல்லங்க நான் தனி கொடுத்தனதான் அப்படின்ட்டாரு இந்த வாட்டி. ஆமா சீமானவர்கள் அதெல்லாம் முடியாது, இனிமேல் நோ லுக்கிங் பேக் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா ஆப்ஷன்ஸ். ஆனா நான் என்ன நினைக்கிறேன், எது வேணா நடக்கலாங்க. நினைச்சா மனசு இருந்தா எது வேணா வந்து நடக்கும். சரியா, எது வேணா நடக்கும்னா ஒன்னும் இல்ல. 6 மாசத்துல ஏன் என்டிகே கூட வந்து கூட்டணிக்கு போலாமே? கரைப்படியாத அண்ணன் தான் கதவு சாத்திட்டாரு, தட்டினா திறப்பாரு அப்படின்னு நான் என்கிட்ட ஏதோ போன்ல தம்பி அப்படின்னு என்கிட்ட சொன்னா, இல்லைங்க அவருக்கு ஒரு பெரிய மனசு இருக்கு. அது மட்டும் நான் என்ன சொல்றேன், 2 பேருமே யாரையும் ஏத்தி இறக்கலாம் நான் பேசல. நீங்க ஒரு புது அரசியல் கட்சி, அவர் 10 வருஷமா வந்து களத்துல இருக்காரு, ஆட்சிக்கு வரல, அவர் மேல சொல்றதுக்கு எதுவும் கரைபடியாத கரங்கள். ஊழல் செய்யல, விஜய் சொல்ற மாதிரி ஊழல் செய்யவே இல்லை. பவர் வந்தா தானங்க வந்து நல்லதும் செய்யறது கெட்டதும் செய்யறது, அது மாதிரி இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க 2 பேருமே ஒரு நல்ல கூட்டணியா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு ஆடியன்ஸா சொல்றேங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தது. அது இனிமேல் இல்ல ப்ரோ, அவருக்கு வந்து எதிர்பார்ப்பு எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இருந்தா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அதிமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போதே 90 சீட்டு அடுத்த 2.5 வருஷத்துக்கு நான் தான் வந்து முதலமைச்சர். அதாவது என்டிகேல வந்து நாம் தமிழர் சீமான் அவர்கள் கிட்ட பேசினா கூட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இதுல பாதி விஷயங்களா செஞ்சிருக்கலாம். அதிமுக பத்தி உங்களுக்கு தெரியும், அதாவது கட்சிக்குள்ளேயே பல பேரை அடிச்சு அவன் மேல மண்ணை போட்டு மரத்தை நட்டு வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே முதலைங்க சொரா. நீங்க அவங்க கிட்ட போய் இப்படி பேச, அரசியல்ல பழந்து கொட்டை போட்டவங்க அவங்க கிட்ட எல்லாம் போய் இன்னைக்கு தனிமைப்படுத்திட்டாங்கல்ல. தனிமைப்படுத்திட்டாங்கன்னா அரசியல் ரீதியா தனிமைப்படுத்தி இன்னைக்கு நீங்களும் அதை சொல்றீங்க. ஆமா சரி, வேற யார் இருக்கா ஆப்ஷன்? கரெக்ட். இல்ல அரசியல் கேட்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் கலைஞமும் இதான் சொல்லிட்டு போனாரு, விஜய் வந்து இப்ப அரசியல்ல அனாதையா இருக்கிறாரு, யாரும் அவரை சேர்த்துக்கிறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு வந்து சொன்னாரு. நீங்களும் அதே தான் சொல்றீங்க. இப்போ விஜய் வந்து இன்னொன்னு அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டும் இருக்கு.
கமல் என்ன பண்ணாரோ இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல்ல அதை பண்றதுக்கு தான் விஜய் வந்திருக்காரு. ஒரு சந்தேக பார்வை வந்துருச்சா? சோ நீங்க ஒரு முதல்வர் கேண்டிடேட்டா இருந்ததை தாண்டி இன்னைக்கு நீங்க ஒரு பி டீம், அதுவும் நீங்க எதிர்த்து பேசுற ஒரு கட்சியோட பி டீமாவே உங்களை வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு அரசியல் நீங்க வந்து சாணக்கியத்தனத்துல நீங்க சிறந்தவரா இருப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. நீங்க அரசியலுக்கு புதுசு தான். சினிமால நீங்க வந்து கெத்து, நீங்க தான் சூப்பர் ஸ்டார், டாப், சரியா? அதை யாருமே சொல்ல முடியாது. பட் அரசியல்ல உங்களை வந்து சரியா வழி நடத்தாம உங்களை கூட்டு வந்து முட்டு சந்தில் நிறுத்திட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ அவருக்கு ஒரு தொய்வு கண்டிப்பா இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நின்னா வந்து பாத்தீங்கன்னா அவரோட வேட்பாளர்கள் கூட வந்து மிஞ்சி போனா ஒரு முகம் தெரிஞ்ச வேட்பாளரா வந்து யாரை நிறுத்த போறாங்க எனக்கு தெரியாது. விஜய் வேணா அவர் நிற்கக்கூடிய தொகுதியில போராடி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவர் வெற்றி கூட கண்டிப்பா. அதை தாண்டி வந்து உங்களால என்ன ஒரு பெரிய மாற்றம் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. தேவையில்லாம வந்து ஓட்ட பிரிக்கக்கூடிய ஒரு ஆளா வந்து எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் ஒரு எரிச்சலோட அவரை பாக்குற மாதிரி. கரெக்ட். ஆமா, ஒரு சக்திக்கு நீங்க சொன்ன மாதிரி தனித்து விடப்பட்டு இருக்கிறாரு. ஓகே, நம்ம தனிச்சே போட்டி போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னு வைங்க, முடிஞ்சு. அது யாருக்கு சாதகமா? திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கும். இந்த கணக்கு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடுறதுக்கு மட்டுமே அரசியல வந்து உத்து பாக்குறவனு கூட தெரிஞ்சுப்பான். அதாவது நீங்க வந்து யாரை எதிரின்னு சொன்னீங்களோ அந்த எதிரியவை ஜெயிச்சு அதிகாரத்துல உட்கார வைக்கிறதுக்கான வேலையை தான் இப்போ விஜய் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க திருப்பியும் வந்து லியோ 2 நடிக்கிறதுக்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை நிம்மதியா நடிக்க பண்ணிட்டீங்களா? இல்ல சொல்றேன், உங்களை நடிக்க விடுவாங்களா? உங்க படத்தை வந்து இனிமேல் வந்து உருப்படியா வர விடுவாங்களா? உங்களை ஒரு நடிகராவும் ஆஹா நீ எங்களுக்கு எதிராகவே வந்து முளைச்சிட்டியா, உன்னை அப்படியே வந்து வேரோட கிள்ளி எரியறண்டா அப்படின்னு நேரடியா பண்ண மாட்டாங்க. நேரடியா பண்ணா விஜய்க்கு பவர் இன்னும் அதிகமாயிரும்னு தெரியும். அதனால எப்படி பண்ணுமோ அதை அப்படி பண்ணுவாங்க. இல்ல உங்களையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கமலாய் மாற்றி உங்களை ஒரு எம்பியா மாத்தாம விட மாட்டாங்க. ஓகேவா? ஏற்கனவே வைஷ்ணவி போயிட்டாங்க, ஒவ்வொருத்தரா போயிருவாங்க. அப்புறம் பாருங்க அதை எப்படி இருக்காங்க எல்லாம். திமுகல இருந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்த அந்த சின்ன பொண்ணு வந்திருக்கு. சரி, நம்ம விஜய் கட்சியில போயிட்டு நம்ம எப்படியே நம்பினாங்க அந்த சின்ன பொண்ணு போய்? அந்த அளவுக்கு அரசியல் தெரிஞ்சவங்க வந்து தாவேக்கால இருக்காங்க. இதுல என்னன்னா விஜய் வந்து ரொம்ப ஐசோலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ன்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு ஸ்டார். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கும்பல் கண்ணில் இருந்து ரொம்ப செலக்டிவ் பீப்புளே மீட் பண்ணி தன்னோட பங்களா, ஷூட்டிங்கு, கேரவேனு, காரு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர். நான் தப்பு சொல்ல, அவரோட லைஃப் ஸ்டைல் அப்படிதான் இருந்தாலும். ஏன்னா அவரை தான் கடிச்சு தின்றுவாங்க. கண்டிப்பா விஜய் ஃபேன்ஸ் மட்டும் தான் விஜய் கிட்ட போவாங்க போட்டோ எடுக்க. எல்லாருமே தான் போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பொதுமக்களே கூட பார்ப்பாங்க. ஒரு தடவை இருக்கிறப்போ ரியாலிட்டி வந்து ரொம்ப தள்ளி இருக்காரு. யூடியூபருங்களே வந்து பாத்தீங்கன்னா கிழிஞ்ச ஷார்ட்ஸை போட்டுன்னு வரானுங்க. சாதாரணமா வந்து சார்ந்த ஃபேமிலியில வர. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎன்டபிள்யூல போயிட்டு ரோட்ல போறவங்கலாம் அசிங்கமா திட்டுறாங்க. ஏன்னா ரியாலிட்டி விட்டு தள்ளி போயிட்டாங்க. பட் அப்போ விஜய் வந்து எந்த அளவுக்கு ரியாலிட்டி விட்டு தள்ளி இருப்பாரு. அண்ட் அரசியல் அப்படிங்கிற ஒரு பெரிய சதுரங்க விளையாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா அதோட வீரியம் தெரியாம எவ்வளவு தள்ளி இருந்திருக்காரு. அவரை சுத்தி இருக்கவங்க மட்டும் தான் அவர் கைட் பண்ணிருப்பாங்க. போற போக்குல ஒரு சின்ன பொண்ணை வச்சு ஒரு மாசத்துல விஜய டோட்டலா அசிங்கம் இல்லையா? ஆனா அந்த பொண்ணை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல ப்ரோ. சரியான பொலிட்டீஷியன் அது. நேத்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் வந்து மதுரைக்கு போயிருந்தாரு. மதுரைக்கா சேலத்துக்கான்னு தெரியல, ரோட் ஷோ. அங்க வந்து பாத்தீங்கன்னா சாலையில நின்று முதலமைச்சரை வரவேற்றாங்க. நீ தேறிடுவோமா? காக்னிசன்ட்ல வேலை கிடைச்சோன்னா அடுத்த வாரமே டிசிஎஸ்ல போய் சேர்ந்து ஹைக்ல சேர்ந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கார்பரேட் இருக்கிற வேண்டிய ஒரு பொண்ணு. பட் இவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து போவாங்க. ஏன்னா கமல் கட்சிக்கு நடந்த அதே ஸ்கிரிப்ட் தான் இங்கேயும் நடக்குது. ஸோ உங்களோட கட்சியில வந்து பாத்தீங்கன்னா பேச்சாளர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப குறைவா இருக்காங்க. உங்க கட்சிக்காக சமூக வலைதளங்கள்ல வந்து பேசுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சரியான நபர்கள் இல்ல. வந்து பேசுறாங்களே தவிர்த்து ஒரு வீரியமிக்கு இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஈக்குவலாவோ, திமுக பல பேர் எந்த அளவுக்கு பேசுவாங்க உருட்டுவாங்கன்னு தெரியும். அவங்களுக்கு ஈக்குவலா பேசுறதுக்குலாம் உங்களுக்கு ஆள் இல்லை. அண்ட் ரைட் விங் சேலஞ்ச் பண்றதுக்கும் நீங்க ஒரு பேச்சுல சொல்லிட்டீங்களே தவிர்த்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாஜகவையும் எதிர்த்து உங்களால வந்து ரொம்ப வெளிப்படையா வந்து பேச முடியல. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து உங்களுக்கே ஒரு கட்டத்தை கட்டி அதுல போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு தோணுது. விஜய் ஒரு நடிகரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அவர் மூலியமா சமூகத்துல ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் நடந்தா அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்ல ஒரு நூபுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு ஜூனியர் லெவல்ல இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா வந்து தெரியுது. 4 பேரை ஆனந்த் தெரியாம காலை விட்டு மாட்டிக்கிட்ட கதையா. ஆனா இவர் கூட இருக்காங்களே அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாம இல்ல. என்ன நடக்குது போட்டு மாட்டி விடுறாங்க அவரை. இது வந்து நம்ப மாட்டாங்க நிறைய பேரு. அவர் எப்படிங்க கூடவே இருந்துட்டு பண்ணுவாருன்னு. இதுக்கு உண்டான கேரக்டரே உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு, கூடவே இருந்து உங்களை செஞ்சு விடுறதுக்கு. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் வந்து அவங்களுக்குலாம் நல்லா தெரியுது. இப்போ ஆனா ஏதோ வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டு வந்து அப்படிங்கிறாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம கிராக் பண்ணவர் மாதிரியே பேசல அவரு. அவருடைய பேட்டியை பாத்தீங்களா? அருண்ராஜோட பேட்டிய ரொம்ப ஆழமா ஒன்றும் இல்லவே இல்லை. சரி, உங்களோட கட்சிக்கே ஒரு ஆழமான அரசியல் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல
நல்ல பேச்சாளர்கள் உங்களோட கட்சிக்கு வந்து சேர்ந்தாலும் அவங்களுக்கான பேச்சு, அவங்க பேசுறதுக்கு எதுவும் இருக்காது. பெரிய அரசியல் செயல்பாடு இல்லை, பெரிய அரசியல் பேச்சாளர்கள் இல்லை, ஊடகத்தில் உங்களுக்கு சார்பாக பேசுறதுக்கு பெரிய யூடியூபர்ஸ் இல்லை, உங்களுக்கான ஒரு முழுமையான முறையான சமூக வலைதள கட்டமைப்பும் இல்லை. ஆனா நாங்க அடுத்த தேர்தல்லையே சிஎம் ஆயிருவோம், அதிகாரத்துக்கு வந்துருவோம்னு பேசுறாங்க. நார்த் சென்னையில கூட போலீஸ்காரங்களை வச்சு அவங்களோட தொண்டர்கள்லாம் அடிச்சப்போ வந்து பாத்தீங்கன்னா கொடியை தூக்கி போட்டு போறாங்க. பல கட்சியில இருந்து பல பேர் குரல் கொடுத்திருந்தாங்க அவங்களுக்காக. அந்த நேரத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் அண்ணன் வந்து பேசியிருந்தாரு. ஆனா அந்த ஒரு பிரச்சனைன்ற பட்சத்துல அவரை மாதிரி சிறந்த பேச்சாளர்கள்லாம் உங்களுக்காக பேசினாலும் அதற்கு மேல ஒரு அரசியலா பேசுறதுக்கு வந்து உங்க கட்சியிலேயே எதுவுமே இல்லை, உங்க கொள்கையிலுமே எதுவுமே இல்லை. ஒரு தலைவர்கள் 5 பேரோட சிலையை வச்சு அவங்களுக்கு மாலை போட்டு மட்டும் ஒரு கட்சியை வந்து நடத்திடலாம், அது மட்டுமே போதும் மக்களை கவர்றதுக்கு அப்படின்னு நினைச்சா இதுதான் ரிசல்ட். எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா விஜய் மாறிட்டாரோ அப்படின்னு தான் தோணும். சரி ப்ரோ, பொறுத்து இருந்து பார்க்கலாம் வரப்போற தேர்தல்ல என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு. முகத்துல ஒரு சிரிப்பை திருப்பியும் வந்து சேரும் அப்படின்ற. ஆமா ஆமா, ரொம்ப சோர்வா தான் இருக்காரு, ரொம்ப சோர்வா தான் இருக்கிறாரு. என்ன காரணம்னு தெரியல, எல்லாமே பொறுத்து இருந்து பார்த்தாதான் தெரியும். பல தகவல்களை ரொம்ப நகைச்சுவை உணர்வோட பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.